நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. 7 நாளில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். 10 லட்சமோ 1 கோடியோ பல கோடியோ அதை விட அதிகமாக நீங்கள் தட்டி தூக்கலாங்க. 100% இந்த ஃபார்முலாவை செயல்படுத்துங்க. பணம் உங்களை நோக்கி வரும். ஸோ அதனால தான் இந்த அஃபர்மேஷனை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைங்க, பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் தட்டி தூக்கலாம். நீ முடியாதுங்கிறத ஒருத்தன் செஞ்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். உன்னால் முடியாதுன்னா யாராலையும் செய்ய முடியாதுங்க. யாராலும் முடியாததை உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் சாதனையாளர், நீங்கள் தான் வெற்றியாளர், நீங்கள் தான் ஆள பிறந்தவன், நீங்கள் தான் அனுபவசாலி, நீங்கள் தான் கோல்டன் டைனமிக் பர்சன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்மளோட வைப்ரேஷன் அந்த பிரபஞ்சம் அந்த இறைத்தன்மையோட ஃப்ரீக்வன்சியோட எப்போ மேட்ச் ஆகுதோ அந்த நேரத்தில் அன்பு வணக்கம். ஒரு சிறப்பான தலைப்பை பார்க்கலாங்க. இந்த ஒரு தலைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிளை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். ஏன்னா பணம் அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்க. அந்த பணத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவையின் அடிப்படையில் ஈர்த்தே ஆகணும், நம்மளை நோக்கி வரணும். ஓகேங்களா? இது ஒரு சயின்ஸ், இது ஒரு மேஜிக் கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் என்னோடய புரிதல் தன்மையை நான் உங்களுக்கு செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது எல்லாரோட கேள்வி எப்படி தெரியுங்களா இருக்குது? சார் நான் ஒரு 6 மாதமாக அஃபர்மேஷன் போட்டுட்ருக்கேன் சார். அஃபர்மேஷன் என்னங்க? இறைவன்கிட்ட வேண்டுதல் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். எனக்கு பணமே வரல சார், நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தரப்பட்ட நபர்களின் கேள்விகள். இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார், வேண்டாத தெய்வம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஆனாலும் எனக்கு பணம் என்கிட்ட வரல, என்னோடய தேவைகள் நடைபெறல, கஷ்டம்தான் சார் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தரப்பட்ட கேள்வி. இன்னும் ஒரு சிலர், சார் நான் வேண்டுதலை இறைவன்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சிறப்பாக நான் வச்சுட்டு தான் சார் இருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, பெரிய விஷயங்கள் பணம் என்கிட்ட வரவே மாட்டேங்குது சார், நான் என்ன தான் சார் செய்யலாம் அப்படிங்கிறது தான் 3 பேரோட, அதாவது பலதரப்பட்ட நபர்களின் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு இந்த காணொளியில் விடை இருக்குது. கன்க்ளூஷன் பார்ட்டில் நீங்கள் நான் சொன்னதை செயல்பட்டால் 100% அந்த பணம் 7 நாளில் உங்களை நோக்கி வரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதில் என்ன பார்க்கலான்னாங்க இந்த வீடியோவில், ஃபஸ்ட்டு பணம்னா என்ன, நமக்கு தேவையா இல்லையா, இது ஒரு சயின்ஸ்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன, சரி சார் ஏன் சார் நடக்கலை, நான் அஃபர்மேஷன் போடுறேன், வேண்டுதல் வைக்கிறேன், ஏன் நடக்கலை, 4வது கன்க்ளூஷன் பார்ட்டில் அதை என்ன தவறு நடக்குது, அது எப்படி செயல்பட்டால் நடக்குங்கிறத ஒரு 4 விஷயங்களாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பணம்னா என்ன? பணம் அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்க. மேபி எனக்கு ஒரு அமௌண்ட்டு தேவையாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவையாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு ஒரு தொகை தேவைப்படலாம். இது அவரவர்களோட சூழ்நிலையை பொறுத்து, குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து மாறும். அப்போது பணம்ங்கிறது தேவை, அளவு மட்டும் மாறும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், அந்த பணத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பணம் அவசியம் நமக்கு தேவையின் அடிப்படையில் நம் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு பணம் அவசியம் தேவை அப்படிங்கிறத எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பணத்தை 100% நம்ம ஈர்க்கணும், அந்த பணம் நம்மை நோக்கி வரணும் அப்படின்னா ஒரு சயின்ஸ் நமக்கு தெரியணுங்க. அப்போ பணம்ங்கிறது முக்கியம்னு தெரியுது, அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குங்கிற புரிதல் தன்மை நமக்கு வேணும். நம்மளாம் என்ன தெரியுங்களா பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், நம்ம நினச்ச அளவுக்கு பணம் நம்மக்கிட்ட வரமாட்டேங்குது. இந்த சயின்ஸ் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஈஸியான ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக இந்த பணத்தை நீங்கள் ஈர்க்கலாம். ஓகேங்களா? என்ன சயின்ஸ்? இப்போ பணம் தேவைங்கிறத உணர்ந்துட்டீங்க, அது என்ன சார் சயின்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அறிவியல் உண்மைங்க. நம்ம உடம்பு, எல்லாருக்குமே உடம்பு இருக்குது, அதுதான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த உடம்புக்குள்ளே ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசு தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் செய்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பெரியவங்க முன்னோர்கள் மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனசில் எண்ணம் அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. எண்ணம்னா தாட்ஸ், அதாவது நம்மளோட எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அது எனக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், ஞானிகளுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னாங்க, அந்த எண்ணங்கள், அந்த தாட்ஸு பாசிட்டிவாக இருக்கணும், 100% பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது
சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா நாணிகளுக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுங்கும் பொழுது பாசிட்டிவ் எண்ணங்களும் இருக்கும், நெகட்டிவ் எண்ணங்களும் இருக்கும். ஆனால் பாசிட்டிவான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும், இந்த பணத்தினை நம்ம ஈர்க்கலாம் அப்படின்னு தான் இந்த அறிவியல் சொல்லுது. எப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி நம்மக்கிட்ட அதிகமாக நம்மக்கிட்ட ஒரு உணர்வுகள் தன்மை, ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி ஏற்படும் நம்ம மனசில். ஓகேங்களா? நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அது பிரபஞ்சம்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச இறைவன்னு சொல்லலாம். அந்த இறைவன் கிட்டையும் ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இந்த 2 ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும் பொழுது நம்மளோட வைப்ரேஷன் அந்த பிரபஞ்சம் அந்த இறைத்தன்மையோட ஃப்ரீக்வன்சியோட எப்போ மேட்ச் ஆகுதோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா என்னங்க? நம் ஆசைகளை, நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செயல்படுத்தும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ், ஒரு செயல்முறை தான் மேனிஃபெஸ்டேஷன். அந்த மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? அஃபர்மேஷன்னு சொல்கிறோம். அஃபர்மேஷன் என்னங்க? வேண்டுதல். நம்ம இறைவன்கிட்ட நம்ம தேவைகளை கேட்குறோம். எனக்கு இதுக்கு பணம் கொடுப்பா, இதுக்கு எனக்கு பணம் தேவை, என் பையன் படிக்கிறதுக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம தேவைகளை முறையிடுறது தான் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த அஃபர்மேஷனை நீங்கள் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த அஃபர்மேஷனை நீங்கள் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா உங்கள் மனசு எப்போ அதை அக்செப்ட் பண்ணுதோ அந்த நேரத்தில் நம்மளோட வைப்ரேஷனும் இந்த இறைசக்தியினோட வைப்ரேஷனும் மேட்ச் ஆகும் பொழுது உங்களோட அஃபர்மேஷன் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா உங்கள் மனசு அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த சயின்ஸ் பிரகாரம் பணம் உங்களை நோக்கி வருது. இவ்வளோதாங்க கான்செப்ட். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உணர்வு நான் சொல்கிறேங்க, நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு உணர்தல் தன்மை இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையோட ஃப்ரீக்வன்சியில் மேட்ச் ஆகணும். அது மேட்ச் ஆகும் பொழுது நம்ம கேட்குற வேண்டுதல், அந்த அஃபர்மேஷன் நம்ம மனசு அக்செப்ட் பண்ணி இருந்தால் நம்ம தேவைகளான பணம் நம்மளை நோக்கி வரும். இவ்வளோதாங்க கான்செப்ட். இதுதான் சயின்ஸ். இந்த சயின்ஸ் தெரிஞ்சவங்க சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், ஆளப்பிறந்தவர்கள். இவங்க தான் அதிர்ஷ்டசாலிகள், அனுபவசாலிகள். இவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ங்கிற புரிதல் தன்மையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இந்த லாஜிக், இந்த சயின்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியுது, நமக்கு தாங்க தெரியல. அதாவது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலத்தில் காஸ்மிக் லான்னு சொல்கிறாங்க, நேச்சுரல்ஸ் லான்னு சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் லான்னு சொல்கிறாங்க, இயற்கையின் சட்டம்னு சொல்கிறாங்க, கடவுளின் சட்டம்னு சொல்கிறாங்க, பிரபஞ்ச சட்டம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சயின்ஸ். ஸோ பணத்தை இருக்கணும்னா உழைப்பு மட்டும் பத்தாதுங்க, அறிவு மட்டும் பத்தாதுங்க, திறமை மட்டும் பத்தாதுங்க. இந்த சயின்ஸை புரிஞ்சு நீங்கள் மனதளவில் செயல்பட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, மனம் போல் வாழ்க்கை. திறமை இருந்தால் பத்தாதுங்க, அறிவு இருந்தால் பத்தாதுங்க, மனசு தெளிவாக இருக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி எப்போ மேட்ச் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் கேட்குற பணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அறிவியல் உண்மைத்தன்மையாக சொல்லுது. சரி, ஓகே சார், எனக்கு ஏன் சார் நடக்கலை? இதுதான கேள்வி. சார் நான் கேட்டுட்டு தான் சார் இருக்கேன், அஃபர்மேஷன் போட்டுட்டு தான் இருக்கேன், இறைவன் கிட்ட கேட்குறேன், 6 மாதமாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு ஏன் நடக்கலை? சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, ஏன் நடக்கலை? இதுதான் உங்கள் கேள்வி. பதில் பார்க்கலாங்க. இப்போது நம்ம பணத்தை எப்படி கேட்குறோம்? எனக்கு கோடி ரூபாய் வந்து விட்டது. கரெக்டு, வந்துருச்சுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் சீக்ரெட் சொல்லுது, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஏன்னா நடந்த மாதிரி கேளுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மை, அஃபர்மேஷன் கரெக்டு தான். அப்புறம் ஏன் கிடைக்கல? நான் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன். ஆயிட்டிங்களா? இல்லை. மாதமானால் எனக்கு 10 கோடி ரூபாய் வருமானம் வந்து கொண்டிருக்கின்றன, இறைவனுக்கு நன்றி. கரெக்டாக தான் கேட்குறீங்க. ஏன் கிடைக்கல? எனக்கு மாதமானால் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறாய். கிடைக்கல. ஒரு நாளைக்கு டெய்லி 1 லட்சம் ரூபாய் வருமானம் என்னுடைய தொழிலில் வந்து கொண்டிருக்கின்றன. கரெக்டு தாங்க. உங்களோட அஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான். ஏன் கிடைக்கல? எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஒன்று சொல்லட்டுங்களா? நான் ஏற்கனவே அந்த சயின்ஸ்னு சொன்னேன் இல்லைங்க, அதை இன்னொரு தடவை அந்த சயின்ஸை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எண்ணத்தில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அலைகள் இந்த பிரபஞ்ச அலைகளோட அல்லது இறைவனோட அலைகளோட அல்லது யூனிவர்ஸோட அலைகளோட எப்போ கனெக்டிவிட்டி ஆகுதோ அந்த நேரத்தில் நம்மளோட வேண்டுதல், நம்மளோட அஃபர்மேஷனை நம்ம மனசு எப்போ அக்செப்ட் பண்ணுதோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க, என் மனசு எப்போ அதை அக்செப்ட் பண்ணுதோ அந்த பணம் என்னை நோக்கி வரும்.
நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன் 100% கிடைக்குது. 100% பாசிட்டிவாக தான் கேட்குறீங்க, பாசிட்டிவாக தான் இருக்கிறீங்க. நெகட்டிவிட்டி கொஞ்சமாக தான் இருக்குது. உங்கள் வைப்ரேஷன் அந்த பிரபஞ்சத்தோட இறைத்தன்மையோட கனெக்ட் ஆகுது. ஆனால் ஒன்றே ஒன்று நடக்கலை. அந்த வேண்டுதலுக்கு அப்புறமா உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிக்கல. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? ஏன் அந்த மனசு அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்க? எனக்கு கோடி ரூபாய் வரணும், நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபாய் வந்து கொண்டிருக்கின்றன, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் வந்து கொண்டிருக்கின்றன, இறைவனுக்கு நன்றி. அதை உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ புரியுதுங்களா? அஃபர்மேஷன் கரெக்டாக பண்ணுறீங்க, பாசிட்டிவ் வைப்பில் கேட்குறீங்க, இறைவன்கிட்ட கேட்குறீங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பார்ட் அக்செப்ட் பண்ணலை. என்ன சொல்லுதுன்னா உங்கள் மனசு, டேய் நீ கோடீஸ்வரன் ஆகிடுவியா, உனக்கு ஒர்த்தா, ஒரு நாளைக்கு உனக்கு 1 லட்சம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில், ஆள் மனசில் ஒரு கேள்விகள் இருக்குது. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். திடீர்னு ஒருத்தனுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு 20 லட்ச ரூபா கார் வாங்கலான்ட்டு, ஒருத்தன் 20 லட்ச ரூபா கார் வாங்கிடுவான். உடனே அவனை பார்த்தவொடனே எப்பட்றா எனக்கு கிடைக்கல, அவனுக்கெல்லாம் கிடைச்சிது. இதுவே ஒரு விதமான நெகட்டிவிட்டி. புரியுதுங்களா? அவனுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. அப்போது உங்களுக்கு கிடைக்கலங்கிறத உங்கள் மனசில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, எனக்கு 1 லட்சம் கிடச்சிருச்சு, ஒரு மாதம் 10 லட்சம் வருமானம் வந்துட்டுருக்கு, நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்பப்போ நெகட்டிவிட்டியில் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாத தனமும் உங்ககிட்ட உங்கள் மனசே உங்களை அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ புரியுதுங்களா? ஸோ இதனால தான் இந்த சயின்ஸ் உங்ககிட்ட எக்ஸிக்யூட் ஆகலைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. சார் சொல்யூஷன் என்ன சார் பண்ணலாம்? சரி சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், எனக்கு சொல்யூஷன் வேணும். ரொம்ப சிம்பிளுங்க. இத்தனை லட்சம் வேணும், இத்தனை கோடி வேணும், நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன், இதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. 7 நாளில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். சிறப்பாக எப்படின்னு நான் சொல்கிறேங்க. நான் சொல்கிற அஃபர்மேஷனில் எங்கேயாவது லட்சம் வருதா, கோடி வருதா, உங்கள் தேவைகள் வருதாங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இறைவனர்களால் அல்லது உங்கள் பிடிச்ச கடவுள் பேரை சொல்லுங்கள், இறைவன் பேரை சொல்லுங்கள். நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய அற்புதமான தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திகிட்ருக்கேன். நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? இன்னும் முன்னொரு படி மேலே சொல்லி, இறைவனர்களால் என்னுடைய தொழில், என்னோடய வருமான விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இறைவனுக்கு நன்றி. முடிஞ்சு போச்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் இதில் எங்கேயும் கோடி வரல, 1 லட்சம் வரல, 10 லட்சம் வரல, கோடீஸ்வரன் எங்கேயுமே வரல. ஆனால் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இந்த இடத்துல கோடி லட்சம்னு நீங்கள் கேட்காதனால உங்கள் மனசு எப்போ அக்செப்ட் பண்ணுதோ அப்போது ஏற்கனவே நீங்கள் நினச்சிங்கல்ல 10 லட்சமோ 1 கோடியோ பல கோடியா, அதை விட அதிகமாக நீங்கள் தட்டி தூக்கலாங்க. இந்த தாங்க சயின்ஸு. இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேங்க, வேலை வேணும்னு கேட்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, இந்த வேலை வேணும், இந்த கம்பெனியில் தான் வேணும், இந்த போஸ்ட்டில் தான் வேணும், இந்த ஊரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அஃபர்மேஷன் போடுறீங்க. ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல? இப்போ அது யோசனை பண்ணியிருக்கீங்களா? இதே கான்செப்ட் தான். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அந்த வேலை கிடைக்குமா, அந்த கம்பெனியில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இதையே எப்படி கேட்கலாம்? இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை, நல்ல வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்திகிட்ருக்கேன். இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம நினைக்கிறத விட அற்புதமான வேலை, அற்புதமான கம்பெனி, அற்புதமான இடத்துல, அற்புதமான போஸ்ட்டில் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த சயின்ஸ் தெரியாமல் தாங்க நம்மலாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்பி தாங்க செயல்படுத்தியிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க, சூப்பரான ரிசல்ட் வரும். இந்த வீடியோ செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன். சூப்பராக செயல்படுத்தலாம். 100% இந்த ஃபார்முலாவை செயல்படுத்துங்க, பணம் உங்களை நோக்கி வரும். ஸோ அதனால தான் இந்த அஃபர்மேஷனை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைங்க, பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் தட்டி தூக்கலாம். கடைசியாக ஒரு ரகசியம் நான் சொல்கிறேங்க. நீ முடியாதுங்கிறத இன்னொருத்தன் செஞ்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்மளால் முடியலங்கிறத இன்னொருத்தன் அந்த வேலையை செஞ்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். உன்னால் முடியாதுன்னா யாராலையும் செய்ய முடியாதுங்க, செய்யக்கூடாதுங்க. ஆனால் யாராலும் முடியாததை
உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் சாதனையாளர், நீங்கள் தான் வெற்றியாளர், நீங்கள் தான் ஆள பிறந்தவன், நீங்கள் தான் அனுபவசாலி, நீங்கள் தான் கோல்டன் டைனமிக் பர்சன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த சயின்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஆள பிறந்தவன், வெற்றியாளனுங்கிறத செயல்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. நிறைவாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.